தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஜோதிஸ் லைஃப் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு நம்ம எப்படி வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் தான். இந்த காணொலியில் இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டில் இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற சில காய்கறிகள் நான் வெட்டி வச்சுருக்கேன். கேப்சிகம், குடைமிளகாய், கேரட், அப்புறம் பேபிகார்ன், பீன்ஸ், தக்காளி, ஒரு தக்காளி, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி சீவி வச்சுருக்கேன், ஒரு 4-5 பச்சை மிளகாய். புளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொஞ்சம் முந்திரி, திராட்சை, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் கல்பாசி, அன்னாசி பூ, இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிடம் ஊற வைத்த அரிசி, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் 1 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதில் முந்திரி, திராட்சை போடுறேன். அது கூட நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்க்குறேன். எல்லாம் பொரிஞ்சு நல்லா வாசனை வந்த பின்னாடி வெங்காயம் சேர்க்குறேன். தக்காளி, பூண்டு, பீன்ஸ், பேபிகார்ன், கேரட், குடைமிளகாய், உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறேன். காய்கறிகள் நல்லா வதங்கிருக்கு. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம காய்கறிகளோடு நல்லா வதக்கணும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த மசாலா சேர்த்து உப்பு சேர்க்குறேன். இப்போது இதை ஊற வச்சு 20 நிமிடம் ஊற வச்சு 1/2 கப் அரிசி இருக்குது, இதை இப்போ சேர்க்குறேன். இந்த அரிசி காய்கறிகளோடு ஒன்றா சேர்ந்து ஒரு 2-3 நிமிடங்கள் இதை நல்லா நம்ம கிளறி விடணும். இதில் இருக்க மசாலா எல்லாம் இந்த அரிசியில் ஒன்றா சேரணும். கனமான ஒரு தோசை தவா போட்டு மூடி வைக்கிறேன். ஏன்னா இந்த தம்மில் வெந்துச்சுன்னா பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது இது ஒரு 5-10 நிமிடங்கள் இதை திறக்காம நம்ம மூடி வைக்கணும். சுவையான பிரியாணி தயார். இதில் கடைசியாக இந்த கஸ்தூரி மெத்தி சேர்க்குறோம். இதுதான் கூடுதல் சுவை இருக்கும். நான் இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவுமே சேர்க்கல, புதினா எதுவுமே சேர்க்கல, இதுதான் சேர்க்குறேன். இது ரொம்ப வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி தயார். வாங்க சாப்பிடலாம்.